அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலக வாழ்க்கையை நமக்கு எதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? கொடுத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், அஃபஹசிபத்தும் அன்னம ஹலக்னாக்கும் அபஸ வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை படைத்தது வீணுக்காக என்றும் நீங்கள் நம்மிடம் கொண்டு வரமாட்டீர்களோ என்று எண்ணிக்கொண்டீர்களா? அப்போ மனிதனுடைய மிகப்பெரிய மதிக்க முடியாத சொத்து என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை, இதனுடைய நேரம். இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு நேரமே இல்லை. அந்த நேரம் இல்லை என்று சொல்வது என்பது சோம்பேறியான அர்த்தம். அது ஜென்ட்லாக சொல்கிறோம், எங்களுக்கு நேரமே இல்லை. அமெரிக்கா வாழக்கூடிய மக்கள் நிமிடத்தையும் அந்த டைமை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் வேஸ்ட் பண்ணுவதே அவர்கள் விரும்ப கூட மாட்டாங்க. அதே ஜப்பானாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய லைஃப்பும் தங்களுடைய நேரத்தை அதற்குள்ளே அமைத்து கொள்வார்கள். அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேரம் அவர்கள் அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமோடைய அருமை அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு நன்மையான விஷயத்தில் ஈடுபடுவதற்கு எப்போ பார்த்தாலும் நேரம் இல்லை என்ற வார்த்தையை சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் என்னிடம் திரும்பி வரமாட்டீர்களா என்று நீங்கள் நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா இன்றைக்கி நன்மையான விஷயத்தில் தொழுவதற்கு நேரம் இல்லை, குரான் ஓதுவதற்கு நேரம் இல்லை, நம்மளுடைய குரானுடைய விஷயத்தை பிள்ளைங்களுக்கு போதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஃபேமிலியை கரெக்டாக எப்படி நம்ம ரன் பண்ணணும், நன்மையான விஷயத்தில் எப்படி ஈடுபடணும் என்பதற்கெல்லாம் நேரம் இல்லை சொல்லி அப்படி ஒரு வார்த்தையில் நம்ம தப்பிச்சிட்ருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ்.